அனைவருக்கும் மாலை வணக்கம். ரத்னஜி ஹெல்த் ஃபவுண்டேஷன் சார்பாக இந்த ஞானத்தமிழ் தளத்திற்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கூட வந்து மாதவி ஜாயின் பண்ணியிருக்காங்க சென்னையில இருந்து. பவர் ஆஃப் நவ் அப்படிங்கிற புக்ல இருந்து அவங்க வந்து ஞானத்தை கொடுக்க போறாங்க. நம்ம நிறைய தடவை என்ன பண்றோம் அப்படின்னாக்க இப்போது இருக்கிற அந்த பவரை விட்டுட்டு ஒன்னா கடந்த காலத்திலயோ இல்ல எதிர்காலத்திலயோ வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ வந்து அந்த டைமை வந்து நம்ம மிஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய குருமார்கள் சொல்லியிருக்காங்க லிவ் இன் த பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கல அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னாக்கா அதை நம்ம தவற விட்டுறோம். ஒன்னா கடந்த காலத்துல வாழ்றோம், இறந்து போன கடந்த காலத்திலையும் இன்னுமே பிறக்காத ஒரு எதிர்காலத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான காலங்களில் வாழும்போது இன்னைக்கு இப்போதைக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற அந்த இப்போதைக்கு இருக்கிற ஆற்றலை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுறோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த வகையில வந்து அந்த புத்தகத்தில் இருக்கிற கருத்தை வந்து நமக்கு எடுத்து சொல்றதுக்காக மாதவி அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அகத்தியர் ஆசிரமோட ஆடிட்டர் அவங்க. அது போக நிறைய சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. புக் கரெக்ஷன் ஒர்க்கு, ஆடிட்டிங் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டமான விஷயம், அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சேவை செஞ்சுட்டு இருக்கவங்க இந்த தளத்துக்கு வரவேற்பதில் உங்கள் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் அவர்களை வரவேற்கிறேன். வெல்கம் மாதவி அண்ட் ஓவர் டு யூ. தேங்க்யூ. தேங்க்யூ பர்வதம் மேம் அண்ட் தேங்க்யூ ஞானத்தமிழ். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாம் இந்த ஒரு பொன்னான ஒரு காலகட்டத்துல இருக்கோம் அப்படின்னா நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. இந்த பார்ட் ஆஃப் த லைஃப் ஸ்பேன்ல நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது வந்து நமக்கு ஒரு வரம் தான். இது வந்து நிறைய பேரு என்னடா இந்த வாழ்க்கைன்னு கேக்குற மாதிரி ஒரு நிலையில இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, ஒரு காரியம் இருக்குங்கிறத வந்து நம்ம எப்பவுமே உணரணும். அதை உணர்ந்துட்டோம்னா என்னடா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்காது. வாவ், எனக்கு இது வேணும், இதுல இருந்து நான் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மாற்றம் வந்து நமக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துலதான் வந்து ஆனாபான சக்திக்குள்ள வந்தேன். சோ அப்ப வந்தப்ப எனக்கு எனக்கு கையில கிடைச்ச 2வது புக்கோ அல்லது 3வது புக்கோ இந்த பவர் ஆஃப் நவ். நம்ம எல்லாருக்குமே நான் சொல்றத வந்து உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையோட சிங்க் பண்ணிக்க முடியும். எப்படின்னா ஒரு 4 கட்டங்கள் இருக்கு நம்மளோட வாழ்க்கையில. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த அனுபவங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த அனுபவங்களை வந்து எப்படி பார்க்கறோம் அப்படிங்கறதுல வந்து ஒரு 4 விதமான ஸ்டேஜஸ் இருக்கு. ஓகே, கட்டங்கள். அது பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நமக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. லெஃப்ட் ரைட் சென்டர்னு அடி வாங்கிக்கிட்டே இருப்போம், நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா அந்த அடியில நம்ம ரொம்ப அழுவோம், நம்ம என்னடா என்னடா என்னடான்னு புலம்புவோம். ஆனா நம்ம வந்து அடி வாங்கிட்டு இருக்கோங்கிறது மட்டும்தான் தெரியும். ஏன் எதுக்கு ஒண்ணுமே தெரியாது. சோ இது ஒரு கட்டம் வாழ்க்கையில. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த அவேர்னஸ், உணர்ற தன்மை வரச்சு என்ன ஆகும்னா நம்மளை பத்தி அறியணுங்கிற ஒரு சின்ன கொஸ்டின் வரச்சு என்ன ஆகும் அப்படின்னா எதுக்குடா நம்ம திரும்ப திரும்ப ஒரே விதமான அடி நமக்கு ஒரே விதமான பேட்டர்ன்ஸ் நமக்கு வந்து லைஃப்ல ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வியில நம்ம வந்து அந்த அனுபவங்களை வந்து பார்க்க ஆரம்பிப்போம். இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தானே போன மாசம் வந்தது, இந்த மாசம் வந்தது, போன வாரத்துல இருந்தது, நம்ம ஏன் திரும்ப திரும்ப இதுலயே மாட்டிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வர ஆரம்பிக்கும். சோ அந்த கேள்வியில இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்து நம்ம பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட ஆரம்பிப்போம். அப்ப வந்து என்ன ஆகும்னா அந்த அனுபவங்கள்ல இருந்து இதுல இது ஒரே மாதிரியே வந்துட்டு இருக்குன்னா நான் எங்கேயோ தப்பு பண்றேன், நான் அந்த தப்பை வந்து எங்க பண்றேன், என்ன மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தேடல் ஸ்டார்ட் ஆகும். நமக்கு நம்ம யாருங்கிறது தனியா தெரியும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல வந்து நம்மளை பத்தி நம்ம இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணுவோம். நம்ம என்னென்னலாம் தப்பு பண்றோம், என்னென்னலாம் கொஞ்சம் கரெக்டா பண்றோம், எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம், நமக்குள்ளதான் பிரச்சனை எல்லாம், வெளியில இல்லவே இல்லை. சோ அப்படி பாக்கறச்சே நம்ம வந்து இது 3வது கட்டம் நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். எதெல்லாம் மாத்தணும், எதுலெல்லாம் நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து தப்பு பண்றோம், அதனாலதான் அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். 4வது கட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த அனுபவங்கள் வந்து நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்,
நீ இதனால தானே வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு அத சேஞ்ச் பண்ணுவோம். அந்த அளவுக்கான ஒரு அவேர்னஸ் எப்படி வரும் அப்படின்னா, நம்ம சாதனை, ஞானம் அண்ட் சஜ்ஜன சாங்கத்தியம். அதாவது உண்மை உண்மைய தேடி, உண்மைய உணர்ந்து உண்மையில வாழணும்னு நினைக்கிறவங்களோட நம்ம கூட இருக்கறச்சே, நம்மளும் வந்து அந்த உண்மையோட இருக்கணும்னு நினைப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அ காலகட்டத்தில எனக்கு இந்த புக் வந்து பவர் ஆஃப் நவ் வந்து கையில கிடைச்சது. இது படிக்க படிக்க எனக்குள்ள நெறைய நெறைய சேஞ்சஸ். அது எப்படின்னா, என்னோட பேட்டர்ன் எல்லாம் வந்து எனக்கு ஒரு டிவில நானே என்னைய பார்க்குற மாதிரி வந்து தெரிய ஆரம்பிச்சது. ஓகே, நான் இங்க வந்து தப்பு பண்றேன். இங்க வந்து தப்பு பண்றேன். ஸோ அதாவது எப்படி ஆகும்னா, இது உடனே ஒரு நாள்ல எல்லாம் சேஞ்ச் ஆயிடாது. ஸோ எப்படி ஆகும்னா, ஒரு 10 நாள் செய்ய ஒரே மாதிரியே பண்ற விஷயம் வந்து 1 வாரத்துக்கு குறையும். அதுக்கப்புறம் 3 நாள் குறையும். அதுக்கப்புறம் இம்மீடியட்டா 1 நாள் நம்ம கஷ்டப்படுவோம் அந்த பேட்டர்ன்ல. அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் நீ வந்துட்டியா திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு அரை நாள்லயே நமக்கு வந்து அத வந்து மாத்தி, நம்மள மாத்தி, சிச்சுவேஷன மாத்தி அதுல நம்ம வந்து முன்னேறதுக்கு வந்து நமக்கு வந்து வழிவகுக்கும். ஸோ பவர் ஆஃப் நவ் ஒரு அருமையான புத்தகம். நம்ம இன்னைக்கு அதுலேருந்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன பார்ப்போம். ரொம்ப நல்ல மாற்றம் அது வந்து இந்த புக்கு குடுக்கும். கண்டிப்பா. படிக்கலன்னா யாராவது கண்டிப்பா இத வந்து படிக்க ஆரம்பிங்க. ஒருத்தங்களுக்கு ஒரு புரிதல் வரும். ஸோ அதுல வந்து நம்மள நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்குவோம். ஷேர் பண்றேன் பிரசன்டேஷன். ஸோ இதோட ஆத்தர் வந்து எக்கார்ட் டோல் அப்படின்றவரு. ஸோ இவர் வந்து தன்னோட 30 வருஷ வாழ்க்கையில வந்து நெறைய கஷ்டப்பட்டுருக்காரு. அதுக்கு முன்னாடி இவரோட ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பொன்மொழியிலேருந்து இந்த புக்க ஸ்டார்ட் பண்ணுவாரு. எப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு பர்ப்பஸ் இருக்குங்கிறதுல நம்ம வந்து எவ்ளோ தூரம் நம்புறோம். அதே மாதிரி யுனிவர்ஸுக்கும் ஒரு பர்ப்பஸ் இருக்கு. ஸோ அந்த பர்ப்பஸ்ல நம்ம ஒரு சின்ன அணுவா செயல்படுறோம். அப்படிங்கிறச்சே நமக்கு எவ்ளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க உணர்ந்திருக்கீங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வியோட ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ நம்ம நம்ம எவ்வளோ நாள் வந்து யோசிச்சிருக்கோம். நம்ம வேஸ்ட்ரா வாழ்றதே வேஸ்ட்ரான்னு யோசிக்கிறதுக்கு டோட்டலி ஆப்போசிட்டா ஒரு ஆங்கிள். நம்மளோட வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அத எப்ப நம்ம புரிஞ்சு, நம்ம அந்த அந்த சரியான நோக்கத்தோட நம்ம வாழ்க்கைய அணுகுறோமோ, அப்ப வந்து நம்மளோட கான்ட்ரிபியூஷன் யூனிவர்ஸுக்கு நம்ம நம்ம மூலமா நடக்க வேண்டிய காரண காரியங்கள்லாம் வந்து கரெக்ட்டா நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அருமையான வரிகள் இது. You are here to enable the divine purpose of the universe to unfold. So that is how important you are. நம்ம எவ்ளோ முக்கியத்துவம் வாய்ந்தவங்க அப்டின்னா, நம்ம வந்து இப்ப இருக்கிற இந்த யூனிவர்ஸோட பர்ப்பஸோட நம்ம லிங்க் ஆயிருக்கோம் அப்டிங்கிறத நம்ம உணர்றோம் அப்டின்னு சொல்றாரு. ஸோ அவரோட 29வது பர்த்டே அப்ப வந்து அன்னைக்கு அவருக்கு 29 வருஷம் வரைக்கும் எப்படி இருந்திருக்காரு அப்படின்னா, ரொம்ப ஒரு ஆங்ஸைட்டினா என்ன நடக்குமோ? நாளைக்கு என்ன நடக்குமோ? நாளை கழிச்சு என்ன நடக்குமோ? அந்த மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி நெறைய இருக்குமாம். அதே மாதிரி அவருக்கு வந்து சூசைடல் டிப்ரஷன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த ஒரு டிப்ரஷன் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும்னா, சூசைட் பண்ணிக்கணுங்கிற தாட்ஸ் வந்து அவருக்கு நெறைய வந்துண்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நேச்சர்ல இருக்கிற அவருக்கு, திடீர்னு 29வது பர்த்டே அப்புறம் ஒரு ஒரு நைட்டு கண்ண முழிக்கிறாரு. கண்ண முழிச்சா, அவருக்கு கேட்கிற சத்தம், பார்க்குற விஷன் எல்லாமே வந்து ரொம்ப எங்கேயோ தள்ளி நடக்கிற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்றாரு. அவரோட ரூம் எல்லாம் டார்க்கா இருக்கு. அந்த சைலன்ஸ் வந்து ரொம்ப கொல்றது அவர. அப்படி ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அவர் கண்ண முழிக்கிறாரு. அப்போ வந்து அவருக்கு ரொம்ப வாழ்க்கையே ஒரு பெரிய சுமையா அவர் வந்து ஃபீல் பண்றாரு. எதுக்குடா நம்ம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கைய? நம்ம முடிச்சுக்கணும். நம்ம எதுக்கு இருக்கணும்? நம்ம இருக்கணுங்கிற தேவையே இல்ல. அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சுட்டு, கடைசியா அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, "ஐ கேனாட் லிவ் வித் மை செல்ஃப் எனி லாங்கர்" அப்படின்னா, என்னால என்னோட வாழ முடியாது இனிமே அப்படின்னு அவருக்கு ஒரு யோசனை வருது. "ஐ கேனாட் லிவ் வித் மை செல்ஃப் எனி லாங்கர்" அப்படின்னா, இனிமே என்னால வாழ முடியாது. அப்படின்னா, அங்க 2 ஆள் இருக்காங்க. 2 பேர ரெஃபர் பண்றாங்க. நான் என்னோட வாழ முடியாது. அப்ப நான் யாரு? என்னோடங்கிற விஷயம் என்ன? அப்படி யோசிக்கிறாரு. அப்போ 2 பேர் இருக்காங்களா? அப்போ 2 பேர்ல 2 பேரும் நெஜமா? இல்ல 2 பேர்ல ஒருத்தவங்க தான் நெஜமா? யாரு நெஜம்? ஐ அப்படின்னு ஒண்ணு ரெஃபர் பண்றாரு. அதாவது நான், செல்ஃப் அப்படிங்கிறாரு. அதாவது என்னோட உணர்வு நிலை. ஸோ
ஐங்கிறது வந்து ஐடென்டிட்டி நெறைய குடுக்கறது. செல்ஃப்ங்கிறது தான் ரியல் செல்ஃப் என்னோட நிஜ சுயம். சோ அப்போ வந்து இது 2த்துல எது உண்ம அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்கு வருது. அப்போ என்ன ஆகுது அவருக்கு வந்து அவரு அவர சுத்தியுள்ள எல்லா விஷயமும் அவர் ஒரு சக்தி சுழலுக்குள்ள மாட்டினா மாதிரி அவர் உணர்றார் தன்ன. அப்ப வந்து அவர் அதுலேருந்து வெளிய வரணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாரு. அப்ப வந்து அவருக்கு ஒரு குரல் கேட்கிறது அவருக்குள்ள. "இதுல வந்து நீ வந்து போராடாத. ஜஸ்ட் லெட் இட் ஹேப்பன்." அதாவது அது நடக்கிறது நடக்கட்டும். நீ அதுல அமைதியா இரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு வருது. ஸோ அதனால என்ன பண்றாருன்னா, அந்த அந்த ஒரு சக்தி சுழலுக்குள்ள அப்படியே அவர அப்படியே விட்டுடுறாரு. என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவரு ஒரு வெறுமைய உணர்றாரு. அந்த வெறுமை வந்து என்ன ஆகுதுன்னா, பெருசாகுது, பெருசாகுது, பெருசாகுது. அவர முழுங்குற அளவுக்கு பெருசாகுது. கடைசியில அவர் என்ன உணர்றாருன்னா, அந்த வெறுமையே தனக்குள்ள தான் இருக்கு. வெளிய இல்ல அப்படின்னு உணர்றாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவருக்கு பயம் எல்லாம் போயிடுறது. அவர் அப்படியே அந்த வெறுமைக்குள்ள அப்படியே தன்ன மூழ்கடிச்சுக்கிறாரு. அப்போ என்ன ஆகுது அவருக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு அமைதி, பேரமைதி அவருக்கு வந்து மனசுல வருது. அந்த மனசுல வர்றதோட அவர் அன்னைக்கு நைட்டு தூங்கிடுறாரு. அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில அவர் எந்திரிக்கிறது என்ன ஆகுது, அவருக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகுது. குருவிகளோட சத்தம் ரொம்ப இனிமையா இருக்கு. அந்த சூரிய வெளிச்சத்துல வந்து அவரு ஒரு புத்துணர்ச்சிய உணர்றாரு. தன்ன சுத்தி இருக்கிற எல்லாமே அவரோட வீடே அவருக்கு புதுசா இருக்கு. தன்ன சுத்தி இருக்கிற ஒரு ஒரு விஷயமும் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம், 8 மாசம் வரைக்கும் அவர் எல்லாத்தையுமே புதுசா தான் ஃபீல் பண்றாரு. அப்புறம் என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அது குறையுது. எப்படின்னா பழகிடுது இல்லையா அது. ஸோ அந்த புதுமை வந்து பழகிடுது. அதனால அவருக்கு வந்து அந்த புத்துணர்ச்சியோட அவர் வந்து ஒன்றிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வந்து யோசிக்கிறாரு. பொய்யான விஷயத்தோட நம்ம வந்து எப்போ நம்மள இணைச்சுக்கிட்டே இருக்கோமோ, அப்ப என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கறதில்ல. நம்ம வந்து மாயையில சிக்கிக்கிறோம். மாயையில சிக்க சிக்க நமக்கு என்ன ஆகுதுன்னா, வலி தான் உண்டாகுதே தவிர, நம்ம உண்மைய உணர்றது கிடையாது. ஸோ அதாவது எப்படின்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஃபால்ஸ வந்து ட்ரூன்னு நினைக்க நினைக்க, நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேருந்து பின்னாடி வரோம். நம்ம மாயையோட சேர்றோம். அப்ப என்ன ஆகுது, நமக்கு வலி, சஃபரிங் எல்லாம் வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, நமக்கு வந்து இந்த மாயையில சிக்கிறதுக்கு நம்ம முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மனசு. அந்த மனசால நம்ம எத யோசிக்கிறோம், எத வந்து அ பார்க்குறோமோ, அப்ப வந்து நம்ம மாயையில சிக்கிக்கிறோம் அப்படிங்கிறாரு. மனச வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, நம்ம வந்து ஃபீலிங்ங்கிற ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி, மைண்ட் அளவுல அனலிட்டிக்கலா யோசிக்காம, கம்பேர் பண்ணாம, ஒரு டெஃபினிஷன் மனசளவுல குடுக்காம, நம்ம வந்து உணரணும்னு சொல்றாரு. ஆத்மார்த்தமா உள்ளுக்குள்ள உணரணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் இந்த புக்ல குடுத்திருக்கிற எந்த வேர்ட்ஸோட அட்டாச் ஆகாம, அந்த வேர்ட்ஸ்லேருந்து நீங்க எடுத்துக்கிற எசன்ஸ் அதுலேருந்து அந்த சாராம்சம் என்னவோ, அத மட்டும் உள்வாங்கிக்கோங்க அப்படின்னும் சொல்றாரு அவரு அந்த இதுல. சோ அப்படி இருக்கையில, அ அவருக்கு இந்த புக் எழுதுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த அந்த நைட் அவருக்கு நடந்த அந்த இன்சிடென்ட் தான். அந்த ஒரு சிச்சுவேஷன், அந்த ஒரு இன்சிடென்ட். அதாவது அந்த இன்சிடென்ட்ல அவருக்கு நடக்கிற அந்த தாட் ப்ராசஸ் அதாவது என்னால என்னோட இனிமே வாழ முடியாது. அப்படின்னா அங்க 2 பேர் இருக்காங்களா? அப்ப 2 பேர் இருந்தா யார் அவங்க? அந்த 2 பேர்ல யாரு நெஜம்? 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க தான் நெஜம் அப்படின்னும் அவர் ஃபீல் பண்றாரு. ஸோ இந்த விஷயங்கள் தான் இந்த புக்கோட முக்கியமான ஒரு இந்த புக் வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணிகள். அந்த அந்த 2 விஷயங்கள் தான். ஸோ அப்போ வந்து உண்மையான சுயம் எங்க இருக்கு அப்டின்னா, நமக்குள்ள தான் இருக்கு அப்டின்னு சொல்றாரு. ஸோ இந்த புக் வந்து அதுக்கப்புறம் உடனே அவர் எழுத ஆரம்பிக்கல. ஸோ ரொம்ப வருஷம் வந்து தாண்டி தான் எழுதுறாரு. இப்போ இந்த புக்கோட மொத்த பிரசன்டேஷன் எப்டி இருக்கும்னா, ஒரு கேள்வி பதில் மாதிரி இருக்கும். அந்த கேள்வி பதில் எப்டி வரும் அப்டின்னா, அவர் நெறையா அந்த சேஞ்ச் அந்த ஒரு நைட்டோட சேஞ்சுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்டின்னா, அவர் நெறைய வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலேட்டடா மெடிடேஷன், செல்ஃப் ரியலைசேஷன்
அந்த மாதிரியான ஒரு நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுல வந்து அவர்கிட்ட யாரெல்லாம் கேட்குறாங்களோ, அவருக்கு என்ன அப்போ என்ன பதில் தோணுதோ, அந்த பதில் அவர் சொல்ல சொல்ல அந்த பதில்கள வந்து இந்த புக்கா குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அது எல்லாமே அந்த அந்த கேள்வி பதில் வந்து ஒரு கோர்வையா வந்து அழகா இந்த புக்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அத படிக்கிறதே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒரு நல்ல மாற்றமும் கொண்டு வரும். ஸோ இப்போ வந்து ட்ரூத்ன்னு சொல்றோம் இல்லையா? உண்மை. உண்மைங்கிறது எங்கேருந்து தோணணும் அப்டின்னா, நமக்குள்ளேருந்து நமக்கு தோணும். நமக்கு யாரும் வெளியிலேருந்து சொல்ல முடியாது. அந்த உண்மை நமக்குள்ள தான் இருக்கு. அது நமக்குள்ள ரொம்ப ஆழமா இருக்கு. நம்ம எப்போ வந்து அந்த ட்ரூத் எனக்கு வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ, அப்ப வந்து அந்த ட்ரூத் வந்து நமக்கு வெளிய வரும் அப்டின்னு சொல்றாரு அவரு. ஸோ இது வந்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் இந்த புக்கோட களத்துல. நம்ம அடுத்தடுத்த வாரங்கள்ல இதுல இன்னும் டீப்பா பார்க்கலாம். என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது. ஒரு சில கேள்விகள் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அந்த கேள்விகள வந்து நம்மளும் ஆராயலாம். இன்னைக்கு இந்த டாபிக்ல யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா, அவங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இல்ல யாராவது டிஸ்கஸ் பண்ணணும், இந்த புக் ஆல்ரெடி படிச்சிருக்காங்க அப்படின்னாலும், அவங்களோட அனுபவத்த பகிரலாம். வணக்கம் மேம். நான் பூர்ணி பேசுறேன். வணக்கம் மேம். இது வந்து ஒரு ஜெனரிக் கொஸ்டினா கேட்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம லைஃப்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, நம்ம ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு வாரம் வருது, அப்புறம் நம்ம பேசி சரி பண்ணிடுறோம். திருப்பி அடுத்த வாரமும் அதே மாதிரி பிரச்சனை பேட்டர்ன், நீங்க சொன்ன மாதிரி பேட்டர்ன் மாதிரி வருது. ஸோ பேட்டர்ன்ல வருதுன்னா ஆப்வியஸா நம்மளுக்கு ஏதோ ஒரு கத்துக்கிறதுக்காக தான் இது வருதுன்றது புரியுது. ஸோ அந்த புரிதல் வந்து அந்த சேஞ்சஸ் நான் எனக்குள்ள இருக்கிறத சொல்லி நான் கைட் பண்ணி நான் அதை அப்ளை பண்ணி ஒவ்வொருத்தரையும் நான் அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்கேன் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் மேபி நான் வந்து ஒரு கம்பேஷன் அண்ட் லவ், நான் என்ன நடந்தாலும் கம்பேஷன் அண்ட் லவ்வோட தான் இருக்கணும் ஒருத்தவங்களோட. ஏன்னா நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வந்திருக்குன்னா நான் தான் செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இந்த ஜென்மத்துக்கு. ஸோ அப்படி வரும்போது அவங்களோட நான் ஃபுல்லா என்னுடைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு ஃபுல்லா பெர்ஃபெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு நான் நினைச்சு நான் அதே மாதிரி ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் அந்த இன்னொரு ரிலேஷன்ஷிப், அந்த இன்னொருத்தர் பர்சன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஸோ மெடிடேஷன் தெரியல, எதுவுமே தெரியல, பட் அவங்களுக்கு வந்து என் மேல கோவம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அடுத்த ஜென்மத்தை திருப்பியும் ஒன்னா பிறக்க கூடாது அப்படின்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபீலிங்ஸே இருக்கக்கூடாது, எந்த ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் இருக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த ஜென்மத்துல வேற என்ன பிளானோ வேற 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 ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி வேற பர்சன் செலக்ட் பண்றது அப்படி ப்ரொசீட் ஆகும். இப்போ எனக்கு வந்து நான் என் சைட்ல இருந்து எல்லாமே பெர்ஃபெக்ட் பண்ணி மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன், சரி பண்ணிட்டு இருக்கேன். பட் இன்னொரு பர்சன் சரி பண்ணல, அவங்களுக்கு ஏதோ ஒரு கோவம் என் மேல இருந்துட்டே இருக்குன்னா அப்போ வந்து அடுத்த சைக்கிள், அந்த லைஃப் சைக்கிள்ல திருப்பியும் அதே மாதிரி தானே பிறக்கிற மாதிரி. இப்ப நான் சரி பண்ணாலும் அவங்க சரி பண்ணலன்னா திருப்பியும் பிறந்துட்டே தானே இருப்போம். சோ அதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும்? ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச ஞானத்துல நம்மளோட ஒர்க் நம்மள மட்டும்தான் சார்ந்தது. ஓகேங்களா? ஸோ நீங்க ஒரு விஷயத்த கரெக்ட் பண்றீங்க. அவங்க மேல எந்த ஒரு உங்கள நீங்க அக்செப்ட் பண்றீங்க. அவங்கள நீங்க அக்செப்ட் பண்றீங்களா அப்படிங்கிறச்சே, அவரோட ஒர்க் வந்து அவர பொறுத்தது. ஸோ நீங்க பிறக்கிறது உங்களோட சாய்ஸ்ங்கிற மாதிரி, அவர் அத வந்து அந்த லெசன படிக்கிற வரைக்கும் ஹி வில் ஹேவ் ஹிஸ் ஓன் சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் ரிலேஷன்ஷிப் எவ்ரிதிங். நாட் தட் நீங்க 2 பேரும் ஒண்ணா பொறப்பீங்கங்கிறது கிடையாது. பட் உங்களுக்கான லெசன் நீங்க கத்துக்கிறீங்களா அப்படிங்கிறதுல வந்து நீங்க பார்த்தா போதும். அவரோட லெசன் வந்து நம்மளோட சப்ஜெக்ட் மேட்டர் கிடையாது. இப்ப அவங்க லெசன்ஸ் படிக்கலன்னா ஆப்வியஸா நம்மள செலக்ட் பண்ணுவாங்களா திருப்பியும்? அப்ப நானும் திருப்பி அந்த சைக்கிள்ல மாட்டிக்கிறேன்ல. அது அது எப்படின்னா, உங்களுக்கு அது இருந்தா மட்டும் தான் உங்ககிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்களும் அதே லெசன் படிக்கணும்னு இருந்தா மட்டும் தான். நீங்க அதுல கிராஜுவேட் ஆயிட்டீங்கன்னா திரும்ப வர வேண்டாம் இல்லையா? ஓகே 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 ஓகே. சோ நம்மளோட வேலை என்னன்னா, நம்மள நம்ம அக்செப்ட் பண்ணணும். அவரையும் நம்ம அக்செப்ட் பண்ணணும். இட்ஸ் ஓகே. அவர் இத அடுத்த ஜென்மத்திலயாவது கத்துப்பாரு. இல்ல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கத்துக்குவாரு. பட் இட்ஸ் ஓகே அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபீல் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே மேம், புரியுது மேம். அத ஃபீல் பண்ணிட்டாலுமே நமக்கு வந்து அவர் மேல இருக்கிற கோவம் போயிடும். அவ ஏதோ தெரியாம பண்றாரு. ஓகே. ஹி வில் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் ஹி லேர்ன் இட். அவ்வளவுதான். அந்த புரிதல் எனக்கு வந்துருச்சு மேம். ஆனா ஆ. அவங்களுக்கு வரதுக்கு லேட் ஆகுன்றதும் புரிஞ்சிருச்சு. ஆ. அப்போ திருப்பி அந்த சைக்கிள்ல மாட்டிப்பணும். அப்ப நீங்க நான் மாட்ட மாட்டீங்க. பிகாஸ் இப்போ உங்களோட லெசன் அதான். முடிஞ்சிருச்சு. யுவர் கிராஜுவேஷன் இஸ் ஓவர் அண்ட் யூ ஹேவ் கிராஜுவேட்டட். சோ உங்களுக்கு அது திரும்ப வராது. பட் ஹி வில் ஹேவ் டு அண்டர்கோ இட் பிகாஸ் ஹி ஹஸ் நாட் லேர்ன்ட் இட். ஓகே, புரியுது மேம். இப்ப புரியுது, தெளிவா புரியுது. நன்றி மேம். பர்வதம் மேம்.
எஸ் கட்டோலி இது எந்த காரணத்துக்காக இந்த புத்தகத்தை எழுதினார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் 4 ஸ்டேஜ் அண்டர்கோ பண்ணாரு. அதுல இருந்து அதை ரியலைஸ் பண்ணி ஒரு வெற்றிடத்துக்கு போனாரு. அங்கிருந்து இதை ரியலைஸ் பண்ணி எழுதினாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகா சொன்ன மாதிரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இனி யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஸோ நீங்க யாராவது படிச்சிருந்தா கூட அந்த புத்தகத்துல இருந்து ஏதாவது நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா அது கூட நீங்க இங்க ஷேர் பண்ணதுன்னா பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.